குதிகால் என்ன தெரியல ஒரு சிலர் பக்கத்துல சொன்னதை வச்சுட்டு அந்த செங்கல் சூடு பண்ணி அது மேல இயற்கையில துணிக்கு அந்த பாட்டி வச்சு குதிகால் வச்சு சரியாயிருந்தாங்க. அது மாதிரி பண்ணி சரியும் ஆச்சு. பட் அதுக்கு மற்ற என்ன அது அது வந்து நம்மளோட யூரிக் ஆசிட் லெவல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் வரும். நம்மளுடைய வாயு குதிகால் வாயு வாத கண்டகம்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்துல. அதுக்கு அதுதான் சிகிச்சை. அது செம்மண் அந்த கால்சியம் அது கொஞ்சம் படணும் நம்மளுக்கு. அது அதுதான் ட்ரீட்மெண்ட். சாஸ்திரமே அப்படிதான் சொல்லும். அதனால சிகிச்சை தான். அது தப்பு கிடையாது. நம்ம கொஞ்சம் பாலெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம சத்து குறைபாடுகள் எல்லாம் சரிப்படுத்திட்டோம்னா அது வராது. நல்லதுதான். வேற யாருக்காவது ஏதோ சந்தேகங்கள் இருக்குங்களா? கிராஜுவேட் பிஏஎம்எஸ் சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து நீங்க அதுக்கு வந்து சிஏ கிளினிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதுல வந்து பதிவு பண்ண மருத்துவர்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். இப்போ எப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. யாரெல்லாம் சர்டிஃபைட் டாக்டர்ஸ் உங்களோட ஏரியாலன்னு வரும். நான் அதை பத்தி நான் உங்களுக்கு குரூப்ல தெரிஞ்சுட்டு போகிறேன். அந்த மாதிரி இருக்கு. நம்ம பிஏஎம்எஸ் டாக்டரா இருக்கணும். ரெஜிஸ்டர்ட் அரசு பதிவு பெற்ற மருத்துவராக இருக்கணும். பிஏஎம்எஸ் முடிச்சிருக்கணும். ஆயுர்வேதானா சித்தானா பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபைல் இருக்கும்ல, நம்மளுக்கு சுற்றி எப்படி இருக்காங்கன்னு நான் 2-3 பேர் கூட அந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். படிப்பு மட்டும் போதுமா அப்படின்னா அது கொஞ்சம் என்னை பொறுத்தளவுக்கு அனுபவத்தையும் நீங்கள் பார்க்கணும். அது நம்ம அனுபவபூர்வமாக ஒரு முறை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு படிப்பை பார்த்து நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவம் அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணலாம். என்னால் நான் யாரை ரெக்கமெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். நானும் மருத்துவராக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பகினி, இப்போ நாங்க ஒரு 10 பேர், எங்க பேட்ச்ல ஒரு 14 பேர் இருக்கோம். நாங்க எப்பவுமே கனெக்டடா இருக்கோம். நம்ம ஒரு பேட்ச்ல படிச்சவங்க கனெக்டடா இருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கவங்களாம் விஸ்தாரமா போயாச்சு. எல்லா பக்கம் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம அது அதான் நீங்க இப்போ இந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நான் சர்ச் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கப்புறமா அது நான் யார் இருக்காங்க, ஜூனியர்ஸ் இருக்காங்களா, சீனியர்ஸ் இருக்காங்களா நம்ம தேடி பார்த்து சொல்லலாம். மட்டும் இப்போ நிறையா நாங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் 20 years பேக் ஒரு பேட்சுக்கு 20 பேர் 30 பேர் தான் வருவோம். ஆனால் இப்போ நிறைய வந்துட்டாங்க. இந்த 20 வருஷத்துல நிறைய மக்கள் வந்துட்டாங்க. ஸோ எல்லா பக்கமும் சரளமாக எல்லா பக்கமும் மருத்துவர்கள் இருக்காங்க. அதனால நம்ம அது யார் எங்கே வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ லிஸ்ட் இப்போ தான் கவர்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிஏன்னு ஒன்று கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம வந்து மன்னிக்கணும், அதுக்குள்ள ஒரு கால் இன்டரப்ட் ஆயிடுச்சு. அதனால கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். அது ரெடி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாம் உங்க ஏரியாவில் யாரெல்லாம் இருக்காங்க, சர்டிஃபைட் டாக்டர்ஸ் யாரை அனுப்பலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யார் வேணும்னா நான் சொல்றேன். பகினி, ஒரு காமனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆயுர்வேதத்தில் இப்போ அலோபதி டாக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இது பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி காமனா அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து காமனாக இருக்கும், பிராண்ட் நேம் வேணால் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆயுர்வேத மருத்துவர்கள் அப்படி கிடையாது. இப்போது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் என்ன அணுகும்போது நான் ஒரு விதமாக கொடுப்பேன், என்னுடைய ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமாக கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே யுக்தியினுடைய அடிப்படையில். நீங்கள் ஆயுர்வேதம் படிச்சிருக்கீங்க,
கோர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே யுக்தியை பேஸ் பண்ணி தான். பேஷஜம் வந்து மருந்து வந்து யுக்தியோடைய அடிப்படையில் நான் பார்க்குற பார்வை அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை சூஸ் பண்ணுங்க. இன்னொன்று பிராண்டு வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே யாரெல்லாம் எப்படி சொல்றது சர்டிஃபைட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஜிஎம்பி சர்டிஃபைட் கம்பெனிஸோ அந்த மெடிசன்ஸை எல்லாருமே நம்ம மாறி மாறி ரெஃபர் பண்ணுறோம். அதனால அது அந்த சர்டிஃபைடு கம்பெனியான்னு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை விட இப்போ மருத்துவர்களுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு நானே சில மெடிசன்ஸ் தயார் பண்ணி தான் கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நான் என்னுடைய ஸ்பெஷல் காம்பினேஷன் போட்டு எனக்கு இதெல்லாம் போட்டால் சரியா இருக்கும்னு தோணும், நான் அப்படி போட்டு நான் பண்ணி கொடுப்பேன். அப்போ அந்த மருந்துகள் வந்து அது வேற பக்கம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த பிராண்ட் உங்களுக்கு பிராண்டே பண்ணலாது. அந்த அதிகாரம் வந்து நம்ம மருத்துவத்துறையில நம்மளுக்கு உண்டு. ஆயுர்வேத மருத்துவர்கள் அவர்களுடைய பேஷண்ட்டுக்கு அவர்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி அவங்க ஒரு காம்பினேஷன் போட்டு ஒரு மெடிசன் தரலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி லா இருக்கு, சட்டம் இருக்கு, ரூல் இருக்கு. நம்ம அதை அதன்படி நம்மளும் சில மெடிசன்ஸ் அப்படி கொடுப்போம். அதனால காமனா ஒரு டாக்டரை இதே மாதிரி தான் இந்த டாக்டர் இருப்பாங்க, இவங்க ரெஃபர் பண்ணா இவங்களும் இப்படிதான் இருப்பாங்க அப்படி சொல்ல முடியாது. நான் கஷாயமே கொடுக்காத ஆயுர்வேத டாக்டர் ஃபர்ஸ்ட். நீங்க அந்த மாதிரி டாக்டர் சூஸ் பண்ண உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. கஷாயம் கொடுக்காத ஆயுர்வேத டாக்டர் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா நான் அப்படி நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கஷாய மருந்துகள் கொடுத்தா மக்கள் சரியா சாப்பிட்றது இல்லைன்னு நான் வேர்ல்டு வைடா நம்ம பாரத தேசம் முழுக்க வைத்தியர்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய ஞானத்தை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு கஷாயம் இல்லாம டேப்லெட் ஃபார்ம்ல சூர்ணம் ஃபார்ம்ல கேப்சூல் ஃபார்ம்ல மக்களுக்கு மருந்து கொடுத்தா ஈஸி டு டேக் ஈஸி டு கேரியா கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன போல ஒரு மருத்துவரை தேடி கொடுங்கன்னா என்னால் கண்டிப்பா முடியாது. ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் எடுத்தோன்னே ஏரண்டாதி கஷாயம், ராசனாதி கஷாயம், தசமூல கடுத்திரையும் கஷாயம் இப்படிதான் எழுதுவாங்க. ஆயுர்வேத டாக்டர்ஸ்னாலே கஷாயம் எழுதுவாங்க, அரிஷ்டம் எழுதுவாங்க. நான் கஷாயம் அரிஷ்டங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாம டேப்லெட்லயே தான் நிறைய மக்களை சரிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால தான் நீங்க உங்களுடைய கேள்விக்கு சரியான பதில என்னால் கொடுக்க முடியல. ಧನ್ಯವಾದಗಳು. நமஸ்காரம் சொல்லுங்க. இது கொஞ்சம் தொடர்ச்சியா நீங்க மருந்து சாப்பிட்டு சரி பண்ண வேண்டிய விஷயமா. குடல்லாம் புண்ணு இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு பித்தமும் அதிகமாகிறதுனால தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க மருந்து சாப்பிடாதீங்க. தற்காலிகமா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல சரிப்படுத்த முடியாது. ஒரு நெய்யோ தேனோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஓரளா நம்ம சொல்ல முடியாது. இது மருந்து சாப்பிட்டு சரி பண்ண வேண்டிய விஷயம்தான். அப்படியா? ஓகே ஓகே, வாங்க நேரில் வாங்க. கவுண்டமலையில தான் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. கண்டிப்பா மருந்து எடுத்து சரி பண்ணிக்கலாம், தைரியமா சரி பண்ணிக்கலாம். அது நல்லதுதான். ஆனால் அதெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்காது. எல்லாமே ஒரு டோசேஜ் வேணும். நம்மளுடைய குடலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வயசெல்லாம் பிரச்சனை கிடையாது. தொந்தரவு எதுவோ அதையே சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம், வாங்க பார்த்து சரிங்களா? ஆமாம், நல்லது. நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க. நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதோட எல்லாருக்கும் நன்றிமா. நமஸ்காரம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வஜனனி சுகினோ பவந்து. அசதோமா சத்மே தமசோமா ஜோதிமே நித்யோமா அமிர்தமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சர்வம் பிரசாந்தி. ராம் ராம்.
பார்க்கலாம். தேங்க்யூ.